I'm Dr. Kavita, MD acupuncturist. இன்னைக்கு நான் சொல்ல போறது வந்து கிரே ஹேருக்கான அக்யூப்ரெஷர் பாயிண்ட் தான். வெள்ளை முடின்னு சொல்லுவாங்க, அதுதான் கிரே ஹேர். ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நமக்கு எதனால இந்த ப்ராப்ளம் வருதுன்னு கேட்டோம்னா, நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியால வரலாம், ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குமோ வரலாம். அதே மாதிரி ஸ்கூல் ஏஜில் கூட இப்போ பார்த்தோன்னா நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, மிடில் ஏஜ் இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த வெள்ளை முடி வர்றது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ மெயினாக வந்து நம்ம லைஃப் ஸ்டைல், அதாவது நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், லேட் நைட்டாக தூங்குறோம், தூக்கம் சரியாக இல்லை. அதே மாதிரி விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் நமக்கு டெஃபிஷியன்சி இருக்குது. நம்ம வயறு நிறையதுக்கான சாப்பாடுகள் சாப்பிட்றோம், ஆனால் என்ன பாடிக்கு தேவையோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு சாப்பிடும் தான் நம்மளோட அந்த தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் மினரல்ஸ் எல்லாமே நமக்கு தேவைப்படும். அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடும் தான் இதெல்லாமே சரி பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ கலரிங்கு, ஷாம்பு, ஆயில் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் மாறி மாறி பண்ணிகிட்டே இருக்கும்போது ரொம்ப கெமிக்கல் ஜாஸ்தியாக இருக்க விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேருக்கு வந்து இந்த கலர் மாற்றம் வரதா பார்த்துருக்கோம். அதே மாதிரி ரொம்ப வெளியில் வந்து நிறைய பொல்யூஷன் இருக்குது. அந்த பொல்யூஷன் எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது ஹேர் வந்து டேமேஜ் ஆகிட்டு அந்த கலரிங் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ மெயினாக நாம் பேசிக்காக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இன்டேக்கும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக நம்மளோட ஹேரில் நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்ட்டு, நம்ம யூஸ் பண்ண ஆயில் எல்லாமே இப்போ கலரு, ஸ்மெல்லு அப்படின்னு பார்த்து நம்மளை ரொம்ப அன்நேச்சுரலாக ரொம்ப அதிகமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் நிறைய ஏர்லியாக இந்த கிரே ஹேர் வருது. அதே மாதிரி ஹார்மோன் என்சைம் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த பிளாக் பிக்மெண்டேஷன் கலர் கொடுக்கறத வந்து டிக்ரீஸ் பண்ணும். அப்போ தான் நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸு நம்ம பார்க்குறோம். ஸோ அக்யூபஞ்சர் தியரியில் என்னென்னா, இந்த கிட்னி அண்ட் அட்ரினல் கிளாண்ட் இது ரெண்டும் தான் ஹேரை வந்து சரி பண்ணுற விஷயம். ஸோ இதில் நம்ம இந்த கிட்னி அண்ட் அட்ரினல் கிளாண்டோட அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டை ஆக்டிவேட் பண்ணும்போது நேச்சுரலாக நம்மளோட அந்த பிளாக் பிக்மெண்டேஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஏர்லி கிரே இருக்கவங்களுக்கு வந்து பிளாக் கலர் கிடைக்கும். பட் அந்த ஏஜ் ஆனவங்களுக்கு மீன்ஸ் நேச்சுரலாக அந்த வெள்ளைய முடி வரவங்களுக்கு வந்து இப்போ 60, 70, 80 இயர்ஸ் அப்படின்னு அந்த வெள்ளை முடியை வந்து எந்த காரணத்துக்கும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா சிலவங்க வந்து யூடியூப்ல எல்லாம் பார்த்துட்டேன், யாருக்கு வேணாலும் அப்படி அது வந்து நேச்சுரலாக இருக்குல்ல, நம்ம என்ன பண்ணாலும் நேச்சுரலாக ஒரு ஏஜில் வர விஷயத்த நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. பட் அன்நேச்சுரலாக ஏர்லி ஏஜில் வர அந்த வெள்ளை முடியை வந்து இந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட் பண்ணனா கண்டிப்பாக சரி பண்ண முடியும். அதோடு சேர்த்து நியூட்ரிஷன்ஸ் டயட் வந்து கண்டிப்பாகவே பார்க்கணும். நாம் யூஸ் பண்ண பொருள் எப்படி அவ்வளோ கெமிக்கலாக இருக்குதா, இல்லைன்னா கலரிங் மாற்றி மாற்றி நம்ம பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த விஷயத்தையும் இதோடு சேர்த்து நம்ம வந்து பார்த்தா தான் 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் காட்டுற இந்த 3 அக்யூப்ரெஷர் பாயிண்ட் வந்து 5 to 10 minutes வந்து நீங்கள் ரெகுலராக 1 to 3 months வரைக்கும் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். அதோடு சேர்த்து நான் சொன்ன விஷயங்கள், ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாக இருக்கணும், நியூட்ரிஷன்ஸ் டயட் இருக்கணும், நாம் யூஸ் பண்ண பொருள்கள் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஹேருக்கு இது கொடுக்க மாதிரி இருக்கும். இப்போ சப்போஸ் நெல்லிக்காய் அந்த மாதிரியெல்லாம் ஐட்டம்ஸ் வந்து ஹேரை இன்னும் நல்ல கலர் கொடுக்கும், இன்னும் க்ரோத் வரும். அதே மாதிரி இதே பாயிண்ட் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் ஹேர் லாஸ் இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு நம்ம இந்த லிட்டில் ஃபிங்கரோட இந்த பாயிண்ட்டு, ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இது வந்து கிட்னி பாயிண்ட்டு, இது வந்து அட்ரினல் கிளாண்ட் பாயிண்ட்டு. ஸோ இந்த 2 பாயிண்ட்டுமே நான் காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு. ஸோ இந்த 2 பாயிண்ட்டுமே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். இப்படி நீங்கள் உங்களோட தம்பு யூஸ் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம், இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஏதாவது பென் இருந்ததுன்னா அதோட டிப்னால இப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹார்ஷாக ரொம்ப ஹொரிபிளாக இது பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு ஜென்ரலாக அப்படியே மசாஜ் பண்ணால் போகிறோம் 5 to 15 minutes. இது ஃபஸ்ட்டு கிட்னி பாயிண்ட்டு, இது கிளாண்ட் பாயிண்ட்டு, இந்த 2 பாயிண்ட்டு. அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட் வந்து நம்மளோட மிட் பாம்பில் இருக்குது. ஸோ இந்த மிடில் ஃபிங்கரோட சென்டரில் வரும், இது இங்கே சென்டராக வரும், இதுதான் கிட்னி பாயிண்ட்டு. ஸோ நமக்கு இந்த மிடில் ஃபிங்கரும் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் அந்த மிடில் வரும். ஸோ இது வந்து கிட்னி பாயிண்ட்டு தான். ஸோ இந்த பாயிண்ட்டையும் நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஜென்ரலாக அப்படியே மசாஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா அக்யூப்ரெஷர் பண்ணுங்கள். இதுதான் அக்யூப்ரெஷர். இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ரிலீஸ் பண்ணுது.
ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது. இது வந்து 5 to 10 minutes வரைக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இது ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஹார்ஷாக பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு வாட்டி இல்லைன்னா 2 வாட்டி, அதுக்கு மேலே வேண்டாம். ஒரு 5 to 10 minutes போதும். இப்போ 5 minutes ஒரு வாட்டி பண்ணோன்னா ஈவினிங் ஒரு 5 minutes 10 minutes போதும். இப்படியே ஆக்டிவேட் பண்ணுங்கள். இதுதான் அந்த 3 அக்யூப்ரெஷர் பாயிண்ட். இப்போ நான் காட்டின இந்த 3 அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டுமே நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கணும். நான் சொன்ன மாதிரி ஜென்டலாக மசாஜ் பண்ணலாம், இல்லைன்னா அக்யூப்ரெஷர் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த டைமில் லாங் பீரியடில் பண்ணால் தான் ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி இதோட சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் பண்ணும்போது தான் கரெக்டாக. ஏன்னா இந்த அக்யூப்ரெஷரில் அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் வந்து மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது. நம்மளோட சாப்பாடு தான் நம்மளோட மருந்து. அப்போ நம்ம மருந்து மாதிரி சாப்பிட வந்து நம்மளோட சாப்பாடில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கணும். இப்போ பதாம், நெல்லிக்காய், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க ஃபுட்டு தான். ஸோ வெளியில் ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றதா இருந்தால் அதை ரொம்ப கம்மி பண்ணணும். நம்ம யூஸ் ப்ராடக்டை வந்து செக் பண்ணுங்கள். எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து அதிகமான கெமிக்கலாக இருக்கா, ஆர்கானிக் ப்ராடக்டை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வீட்டில் நம்ம நிறைய விஷயம் பண்ணுவோம்ல, ஷீக்கா, அந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணுறது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹேரை வந்து நல்லா க்ளீனாக நீட்டாக ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி வைக்கணும். எப்போவுமே இன்டர்னலாக நிறைய விஷயம் பண்ணுறதோட நம்மளோட எக்ஸ்டர்னலாக நிறைய விஷயம் பண்ணுறதோட இன்டர்னலாக பண்ணுறது தான் ஹேரோட க்ரோத்துக்கும் ஹேரோட கலருக்கும் எல்லாமே டிபெண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.